நம்மளுடைய ப்ளூ ஸ்கில் எல்லாமே வைஃபைலையும் கான்ஃபிகர் பண்ண முடியும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிவைஸ் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த டிவைஸ் வந்து கம்யூனிகேஷன் மோடு வந்து 3ல இருக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து 3ல செட் பண்ணியிருக்கேன். அது எப்படி செட் பண்ணுறதுன்னு போன வீடியோ பார்த்துடுங்க. இப்போ பாருங்கள், நான் வெயிட் வைக்கிறேன். வெயிட் வச்சா தப்பாக வருது. இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஜம்பர் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சஸ் பாயிண்ட் மோடு போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து ஜம்பர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சஸ் பாயிண்ட் மோடு போயிருக்கு. இங்கே பாருங்கள், ஸ்கேலோட நேம் எவ்வளோ காமிக்குது. இதனோட டிஃபால்ட் பாஸ்வேர்டு 0 1 2 3 4 5 6 7 8 9 0 to 9 கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அது கனெக்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கனெக்ட் ஆன பிறகு 192.168.4.1 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெப்பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த வெப்பேஜில் நம்ம போய் எல்லா செட்டிங்ஸும் மாற்ற முடியும். இதனோட லாகின் பாஸ்வேர்டு நீங்கள் ஏற்கனவே போர்டுக்கு செட் பண்ணிக்கிற பின் தான் இதனோட லாகின் பின். ஸோ இது ஏற்கனவே நான் 1 2 3 4 செட் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 லாகின் பண்ணுறேன். லாகின் ஆகுது. ஸோ இது எல்லாமே அதில் ஃபுல் செட்டிங்ஸ், உங்கள் ஸ்கேலை பற்றி ஃபுல் செட்டிங்ஸ் நீங்கள் காமிக்குது. இதை எல்லா டீட்டெயிலும் உங்களால் மாற்றிக்க முடியும். ஆனால் இந்த ஜம்பர் போட்டிருக்கா அப்படிங்கிறது என்ஷூர் பண்ணிவிடுங்க. இந்த ஜம்பர் போடலைன்னா இது கான்ஃபிகரேஷன் மோடு போகாது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேலிப்ரேஷன் பண்ணிடலாம். ஸோ எம்டி ரீடிங் ஆல்ரெடி எடுத்தாச்சு. இருந்தாலும் நீங்கள் எம்டியாக வேணும்னா வெயிட் எடுத்துகிட்டு ரீட் கொடுங்க. ஸோ எம்டி ரீடிங் வந்தாச்சு. அடுத்ததாக வந்து லோடு வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து ரீடிங் எடுங்க. லோட் ரீடிங் வந்தாச்சு. ஓகே, முடிச்சுட்டு நீங்கள் இது சேவ் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு அந்த வேயிங் ஸ்கேல் செட் ஆகிடும். நான் கூடவே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய ஒய்ஃபைக்கு கனெக்ட் பண்ண போகிறேன். என்னோட ஆஃபீஸ் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி இந்த ரீடிங் எப்படி பார்க்கறதுனோ சேர்த்தே நீ பார்த்துலாம் இந்த வீடியோவில். ஸோ வந்து சக்தி கண்ட்ரோலர்னு காமிக்குது. ஒருவேளை காமிக்கலன்னா இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். உங்களுடைய ஒய்ஃபை பாஸ்வேர்டும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா அந்த சேஞ்சஸ்லாம் கூட இதை கோ த்ரூ பண்ணிவிடுங்க. இதனோட கம்ப்ளீட் டாக்குமெண்ட் வந்து எங்களோட வெப்சைட் அவைலபிள். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா எங்களோட சப்போர்ட் நம்பர் கூப்பிட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ இப்போ சேவ் அண்ட் ரீஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட போர்டு வந்து பூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ டேர் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் வெயிட் ப்ளேஸ் பண்ணுறேன். 5 kgs கரெக்டாக காமிக்குது. ஸோ இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிளாக கான்ஃபிகர் பண்ணலாம் வெப் வழியாகும்.